வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் அப்துல் ரசாக் அவர்கள். வணக்கம் சார். இந்தியா கூட்டணியில தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட சபாநாயகர்கள் பதவி ஏற்க மறுத்திருக்காங்க. இதற்கு காரணம் என்ன சார்? முதல் நாளிலே தெரிஞ்சிச்சு. அவ்வளோ எளிதில் மோடி 3.0 போக முடியாது அப்படின்னு எதிர்கட்சிகள் வலிமையாயிட்டாங்க. கடிவாளம் யார் கையிலேயோ இருக்குது, அதனால் அது எளிமையான விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ முதல் நாளே காந்தியை முன்வைத்து போராட்டம் நடக்குது. காந்தியினுடைய சிலையை நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்கனவே இருந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு மாற்றியிருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட காந்தியை கையில் எடுக்க முயற்சிக்கிறார்கள். அதாவது ஒன்று நசுக்கிக் கொள்வது அல்லது நக்கிக் கொள்வது அப்படிம்பாங்க. காந்தியை இவர்கள் கொண்ட பிறகும் காந்தி இறந்து போன காந்தி வலிமையானவராக இருக்கிறார். அதனால தான் காந்தி நினைவு நாளையே கூட குப்பை கொட்டுற நாளாக, தெறிப்பறுக்கிற நாளாக மாற்ற நினைச்சாங்க. காங்கிரஸிடம் இருந்து காந்தியையும் ஆம் ஆத்மியிடம் இருந்து தொடப்பத்தையும் கைப்பற்ற நினைத்தார்கள். அது அவருடைய அரசியல் ஊறு சிரிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ வரலாற்றில் அவர்கள் முக்கியமாக கை வைப்பார்கள். அதுதான் அவருடைய இலக்கு. ஏன்னா கேட்ச் தம் யங், இளைஞர்களை பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இளைஞர்களை பிடிப்பதற்கும் பிஞ்சு நெஞ்சங்களில் நஞ்சை விதைப்பதற்கும் வரலாறு தமக்கு சாதகமாக இருக்கும் என்பதால் அவர் நேருவை மறைப்பதற்கு எத்தனையோ அடி உயரத்தில் பட்டேலுடைய சிலை வைத்தார்கள். இப்போ அதுக்கெல்லாம் இனிமேல் அவ்வளோ எளிதில் அந்த மாதிரியான ஹிடன் அஜெண்டாக்கள், மறைவான நிகழ்ச்சி நிரல்கள் கொண்டு போக முடியாது என்பதற்கு இன்றைய இந்திய கூட்டணியுடைய வலிமை முதல் நாளே தெரிஞ்சு. ஏற்கனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல தான் பாஜகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணியே அமைக்கப்பட்டுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா வரலாற்றை மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்தியா கூட்டணியுமே பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துட்டு தான் நாடாளுமன்றத்துக்குள்ள போயிருக்காங்க. அதற்கான காரணங்கள் என்ன? அதாவது நுழலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொன்னது மாதிரி இவங்க இந்த தேர்தலில் இவங்களுடைய தோல்விக்கு காரணமே இவங்களுடைய பேச்சுகள் தான் இல்லையா? ஒரு காமன் சென்ஸ், பொது புத்திக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு முதன்மை அமைச்சரே மிக கீழிறங்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை ஒவ்வொரு இடங்களிலும் போய் பேசிய பேச்சுக்கள், அது நம்ம பல முறை விவாதிச்சாச்சு. அதை பேச வேண்டிய அதுதான் அவர்களுடைய நாங்கள் 400-ஐ நெருங்கி விடுவோம், 400-ஐ எட்டுக்கொள்வோம் நாங்கள் அப்படின்னு சொன்னதே அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்கனவே அவர்களுடைய இந்த குட்டி குரங்குகளை வைத்து சோறு எவ்வளோ சூடாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அது மாதிரி கீழே இருக்கிற தலைவர்களை வைத்து அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம், அப்படி ஜனநாயகத்தை ஒரே தேர்தல் கொண்டு வருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. எதுவுமே எடுபடலை. அப்படி இப்போ அவர்கள் சுதந்திரமாக அவங்களுடைய பிரேக் வேறு இடத்துல இருக்குது, ஸ்டியரிங் மட்டும்தான் அவங்க கையில் இருக்குது. அதனால் அவ்வளோ எளிதில் போக முடியாது என்பது உதாரணம். இப்போ காந்தியை வச்சு நாடாளுமன்றத்தில் என்ன பிரச்சனை சார்? இல்லை, காந்தி அந்த சிலை இருந்த இடத்துல போராட்டம் நடத்த எல்லாரும் எம்பிக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க, ஒன்று கூடியிருப்பார்கள். இப்போ காந்தி முன்னிறுத்தப்படுவார் என்பது ஏற்கனவே நாடாளுமன்றத்தை காந்தி சிலைக்கு எதிரே இவருடைய சாவக்கருடைய படம் வைத்திருந்ததையும் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் இவர்கள் பொய்களை திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மையாக மக்களிடத்திலே மாற்றுகிற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்க. அதுக்காக தான் கல்வியை துறையையும் வரலாற்றையும் அவர்கள் கையில் எடுப்பதை பார்க்கிறோம். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்ல, இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்டம் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டோம்னா எல்லாரும் சொல்லுவாங்க 1857 முதல் இந்திய சுதந்திர போராட்டம் என்பது. அது ஒரு பொய். ஏனென்றால் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராகத்தானே போராடினாங்க. இந்தியாவில் முதல் காலனி ஆதிக்க சக்தி பிரிட்டனே அல்ல, கடைசியாக வந்தது தான் பிரிட்டன். முதலாக வந்தது போர்த்துகீசியர்கள். அதாவது 1857க்கு முன்னாலேயே 267 ஆண்டுகளுக்கு முன்னால் 1498 மே மாதம் 20ஆம் தேதி கோழிக்கோடு, கேரளாவுடைய கோழிக்கோடு காப்பாடில் வாஸ்கோட காமா வந்துக்கிறார். இந்தியாவில் காலனியம் வந்தது பாய்மர கப்பலில் தான் வந்தது. வாஸ்கோடி காமா வந்துக்கிறார். அப்போ அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? போர்த்துகீசியர்கள், அவர்களை தொடர்ந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள், டச்சுக்காரர்கள் வந்தார்கள், கடைசியாக தான் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க.
இவங்களால ஏன் வந்து டச்சுக்காரர்கள் 20 ஆண்டுகள் தான் இருந்தாங்க. அப்போ இவங்களால ஏன் ஆதிக்கம் செலுத்த முடியல, ஏன் பரவலாக இருக்க முடியலைங்கிற வரலாறை இந்த சமூகத்துக்கு வரலாற்று ஆய்வாளர்களுக்கு சொல்லி கொடுக்கல, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கல இல்லையா? ஆனால் உண்மை நிலவரம் என்ன? போர்த்துகீசியர்கள் வந்து கோழிக்கோட்டில் வந்து இறங்கும்போது ஏன் வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நறுமண பொருட்களான நல்ல மிளகு போன்றவைகள் உலகம் முழுவதும் அங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. அப்போ அந்த வியாபாரத்துக்காகத்தான் அவர் வர்றாங்க. வியாபாரத்துக்காக வந்த கப்பல்கள் தான் அது. வந்தவர்கள் இங்கே ஆட்சி செய்ய நினைத்தார்கள் இல்லையா? இப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஆரம்பிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல மிளகை டச்சுக்காரர்கள் ஒரு சில்லிங்குக்கு ஒரு ராத்தல், அன்னைக்கு ஒரு அளவை வந்து ராத்தல், ஒரு ராத்தல் நல்ல மிளகுக்கு 5 ஷில்லிங் விலை குறைச்சிட்டாங்க. இதனால் கடுப்பேறிய லண்டன் வியாபாரிகள் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தொடங்குறாங்க இல்லையா? அப்போ இந்த போர்த்துகீசியர்கள் வாஸ்கோடு காமாவோடு தொடர்ந்து வந்த போர்த்துகீசியர்களை இந்த நாட்டில் யாராவது எதிர்த்தாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஞ்ஞாலி மரைக்காயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்படையினர் தான் முதலில் எடுத்தாங்க. இந்தியாவிலேயே முதல் கடற்படை வந்து குஞ்ஞாலி மரைக்காயர்கள். அது கோழிக்கோடு சாமோரின் என்று சொல்லக்கூடிய சாமுதிரி மன்னர்களுடைய கடற்படைக்கு அவர்கள் வந்து தளபதிகளாக இருந்தவர்கள். அவர்கள் வந்து அது பெரிய வரலாறு, நீண்ட வரலாறு சொன்னீங்க. அது எப்படி மறைக்கப்பட்டது, ஒரு பெரிய முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்சது மாதிரி அந்த வரலாற்றெல்லாம் இந்திய சமூகத்துக்கு தெரியல. இப்போ கூட அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபரி மசூதியினுடைய அந்த சொல்லை என்சிஆர்டியினுடைய பாட புத்தகத்திலிருந்து நீக்கியிருக்கிறார். இது நம்ம கண்முன்னே நடந்தது. 1992 டிசம்பர் 6ஆம் தேதி பாபரி மசூதி இடிக்கப்பட்டது இல்லையா? இனி இப்போ எதிர்காலத்தில் என்ன சொல்லுவாங்க, பாபரி மசூதியை காப்பாற்ற தான் போனோம், அது இடிஞ்சு விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அல்லது காந்தி வந்து ஹார்ட் அட்டாக்கில் செத்து போனார், அல்லது ஆட்டோ இடித்து செத்து போனார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறவர்கள் தான் இது. அப்போ நமக்கு சொல்லப்பட்டு வந்து நேற்றுண்டல்ல வரலாறுல எல்லாம் இது மறைக்கப்படுகிறது. போர்த்துகீசியர்களுக்கு எதிராக போர்த்துகீசியர்கள் வந்து இங்கே 163 ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்க. ஆனால் அவர்கள் எப்படி கோவாவில் மட்டும் சுருக்கி விட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை எதிர்த்து தொடர்ந்து 100 ஆண்டுகள் குஞ்ஞாலி மரைக்காயர்கள் போர் செய்தார்கள். என்ன மாதிரி போர் செய்தார்கள் அப்படின்னா, அவர்களுடைய கப்பல்களுக்கு உள்ளே சிறு தோணி வள்ளங்களில் சென்று போய் வெடித்து சிதற வைத்தார்கள். வஉசி வந்து கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, இந்த நாட்டில் வந்து போர்த்துகீசியர்களுக்கு எதிராக போர்த்துகீசியர்கள் குஞ்ஞாலி மரைக்காயர்களை கொன்று அவர்களை அழித்த பிறகும் கூட அவர்களுடைய பின்னால் உள்ளவர்கள் 40 போர்த்துகீசிய கப்பல்களை உடைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் குஞ்ஞாலி மரைக்காயருடைய காலகட்டத்தில் குஞ்ஞாலி மரைக்காயர்கள் ஒரு தளபதி தான், ஒரு கடற்படை தளபதி தான். இந்தியாவில் வந்து அதுக்கு முன்னால் கடற்படை இருந்ததுதான் தெரியல. அந்த தளபதி வந்து போர்த்துகீசியர்களுக்கு எதிராக கப்பல் செய்வதற்கு எகிப்தில் அவர்களுடைய அட்மிரல் மிர்ஹாசிம் தலைமையில் ஆளை அனுப்புகிறாங்க அந்த எகிப்து நாட்டில். ஏன்னா எகிப்து வந்து போர்த்துகீசியர்களுக்கு எதிராக இருக்குது. போர்த்துகீசியர்களுடைய கடல் பயணம் வந்து இவர்களுக்கு தடையாக இருக்கிறது வியாபாரம் செய்வதற்கு இல்லையா? இங்கே வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அரேபிய சீனா வந்து நமக்கு வந்து கடல் வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கிடையில் தான் இவங்க வர்றாங்க, வில்லன் மலாய் தான் வர்றாங்க. இப்போ வாஸ்கோடி காமா வரும்போது அவனுக்கு வழி தெரியாமல் திக்கு திண்டாடியவனை ஒரு குஜராத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் வழிகாட்டி அந்த இடத்துக்கு கொண்டு வர்றாரு. அப்போ இந்த மாதிரியான மிகப்பெரிய போராளிகளுடைய வரலாறெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எகிப்திலிருந்து லெபனான் குன்றுகளிலிருந்து செடார் மரங்களை வெட்டி அலெக்சாண்ட்ரியாவுக்கு கொண்டு வந்து ஒட்டகத்தின் மேலே வைத்து சூயஸ் கனால் வழியாக வந்து வெனிஸினுடைய கடல் கப்பல் தொழிலாளர்கள் கட்டி 12 கப்பல் கட்டி வருகிறார். இதெல்லாம் வரலாற்றில் யார் சொன்னாங்க? வரலாற்றில் எப்படி மறைக்கப்படுகிறதுன்னு பாருங்கள். வஉசி கப்பல் ஓட்டினார் அப்படின்னா அந்த கப்பல் ஓட்டுவதற்கு பணம் கொடுத்தவர் முஸ்லீம் என்பதை யாருக்கு தெரியும்? இப்படி மிகப்பெரிய தவறுகளை எல்லாம், மிகப்பெரிய உண்மைகளை எல்லாம் வரலாற்றில் மறைத்திருக்கிறார்கள். எவ்வளோதான் மறைச்சாலும் சரி, அது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு குஞ்ஞாலி மரைக்காயர்களை பற்றி நமக்கு அப்படி வரலாற்றிலேருந்து முழுமையாக மறைக்க முடியாது. ஏனென்றால் இன்றைக்கி வந்து மும்பையில் கடற்படை வளாகம் இருக்கிறது, நேவி நகர் அப்படின்னு கொலாபா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது.
அங்கே வந்து ஐஎன்எஸ் குஞ்ஞாலி அப்படிங்கிற ஒரு மன்றம் இருக்குது. அங்கே இருக்கிற அங்கே எப்படி அது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா 1956 கேரளாவில் கோட்டைக்கல் அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஒரு ஒரு அமைப்பு வந்து நேருவுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி குஞ்ஞாலி மரைக்காயர் என்கிற ஒரு பெரிய வீர பரம்பரை இங்கே இருக்கிறது, இவர்கள் தான் போர்த்துகீசியர்களை வந்து விரட்டி அடித்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நேரு வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய சீனியர் செக்ரட்டரியை அந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறார், கோட்டைக்கலுக்கு. அந்த கோட்டைக்கல்லில் வந்து ஆய்வு செஞ்ச அவருக்கு அந்த செக்ரட்டரிக்கு தீபாசி, அதாவது மொழிபெயர்ப்பாக மம்மு மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ரிப்போர்ட் தயாரித்து நேருவுக்கு கொடுக்குறார். அதன்படி பிறகுதான் அந்த கொலாபால ஐஎன்எஸ் குஞ்ஞாலி அப்படிங்கிற ஒரு இது ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும்போது குஞ்ஞாலி என்னுடைய போர் தந்திரங்களை அங்கே பயன்படுத்தி இந்தியா வெற்றி பெற்றது. இன்றைக்கும் கடற்படை நேவியில் வந்து குஞ்ஞாலி டாக்டிக்ஸ் அப்படின்னு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது, யாருக்கு தெரியும்? இது ஒரு கேரளாவுடைய ஒரு சிறு பகுதி தான். உங்களுக்கு நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு நினைவு இருக்குது, 1989 நினைக்கிறேன், ஒரு பெரிய ரயில் விபத்து நடந்தது கேரளாவில் கொல்லம் அப்படிங்கிற ஒரு பகுதியில். அதாவது ரயில் வந்து ஒரு பாலத்தில் கவிழ்ந்துச்சு, ஃபுல்லாக கவிழ்ந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய ரயில் துயரம் அது. அப்போ அந்த ரயிலை வந்து மிகப்பெரிய அந்த தூக்குவதற்கான கிரெயின்லாம் கொண்டு வந்து முடியலை. அப்போ என்ன சொன்னாங்க, கேரளாவில் இந்த மாதிரி மாப்பிள்ளை கலாசிகள் அப்படிங்கிற ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க, அவர்கள் வந்து இதை தூக்குவதற்கான டெக்னாலஜியை அவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை நாங்கள்லாம் நேரடியாக போய் பார்த்த விஷயம். அந்த ரயிலை கவிழ்ந்த ரயிலை அவர்கள் வந்து பல பெட்டிகள் பல்வேறு பேர் இறந்து போனாங்க அதில். அப்படி இவ்வளோ வீர செறிந்த மக்களுடைய வரலாறு இருக்கிறது. அதெல்லாம் யாருக்கும் சொல்லி தரல. உங்களுக்கு தெரியும், மாப்பிள்ளை போராட்டம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து நடந்திருக்குது. ஒரு 3 பகுதிகளில் தான் நடந்து, ஏறநாடு, வள்ளுவநாடு, பொன்னானி அப்படிங்கிற 3 தாலுக்காவில் தான் நடந்தது. இந்த 3 தாலுக்காவில் 6 மாதம் பிரிட்டிஷ் சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு நுழைய முடியல. அவர்கள் அங்கே வந்து ஒரு மலையாள சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒன்றை நிறுவி அவங்க ஆட்சி செஞ்சாங்க. அது வந்து மாப்பிள்ளை முஸ்லீம்ஸ், அது வந்து நில உடைமைகளுக்கு எதிராக அது மிகப்பெரிய விவாதமான விஷயம். அந்த 21க்கு பிறகு இதே காரணம் சொல்லி தான் 25 RSS உருவாக்கப்பட்டது. இந்துக்களை மதம் மாற்றம் செய்கிறார்கள், கட்டாய மதம் மாற்றம் செய்கிறார்கள். அதெல்லாம் மிகப்பெரிய பொய். அதில் வந்து வாரியன் குன்னத்து குஞ்ஞாமத் ஆஜி என்பவரை இழுத்து கொண்டு வந்து நடு ரோட்டில் வச்சு துப்பாக்கி சுட்டில் அவரை கொலை செய்து அவரை வந்து எரித்து சாம்பலாக்கினார்கள். அதுக்கு பிறகு தான் அந்த கலவரத்தை அவர்களை ஒடுக்க முடிந்தது. அந்த 3 பகுதியில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், வேகன் ட்ராஜடி அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரலாறில் நம்ம எல்லாரும் வரலாறு படிக்கிறவங்க, வேகன் ட்ராஜடி அப்படின்னு. கேரளாவில் திருூர் என்கிற பகுதியிலிருந்து கோயம்புத்தூரை நோக்கி ஒரு சரக்கு பெட்டகம், ஒரு ரயில் வந்து வருது. அந்த ரயிலை திறந்து அதில் வந்து 100க்கு மேற்பட்ட முஸ்லீம் போராளிகளை உள்ளே நிறைச்சி சரக்கு பெட்டகத்தில் லாக் பண்ணி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. அந்த ட்ரெயின் வந்து திருச்சியில் வரும்போது அதை திறந்து பார்க்கும்போது 37 பேர் வந்து மூச்சு முட்டி இறந்து போயிருக்கிறாங்க, செத்து பிணமாக கிடந்திருக்கிறாங்க. அவர்களுடைய பிணங்களெல்லாம் அங்கே போத்தனூர் பகுதிகளில் இன்றைக்கும் அவருடைய கபரிடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி எத்தனை போராட்டங்கள். இந்த மாப்பிள்ளை போராட்டத்தை பற்றி நமக்கு தான் வரலாற்றில் சொல்லலை, ஆனால் அது பற்றிய வரலாறும் மிக பிரமிக்கத்தக்க வகையில் 100க்கு மேற்பட்ட புத்தகங்கள் இருக்குது. அன்னைக்கு லெனினை வந்து அங்கேருந்து பெங்காலுக்கு ஆள் அனுப்பி அங்கே கேரளாவில் இப்படி ஒன்று நடக்குது, அது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய இன்டர்நேஷ்னல் மாநாட்டில் ஒரு நாள் வாரியன் குன்னத்து குஞ்ஞாமத் ஆஜிக்கு வந்து நினைவு கொண்டாடினார்கள். அந்த 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 போராட்டத்தை பற்றிய மிக நுணுக்கமான விஷயங்கள் கூட. அதாவது அதில் வந்து
கோவேர் கழுதையினுடைய படை இருந்தது. ஒரு யானைக்கு விட 13 கோவேர் கழுதைகளை வைத்தால் லாபம் அப்படின்னு சொல்லி பெங்களூரு வெளியில இருந்தெல்லாம் கோவேர் கழுதைகளை வச்சு படைகள் வச்சுருந்தாங்க பிரிட்டிஷ்காரர். அது மாதிரி யானை படைகளை பற்றிய செய்திகள் இருக்குது. அது நாய்கள், மாட்டு வண்டி, இவங்கெல்லாம் அந்த மாப்பிள்ளை மக்கள் வந்து மாட்டு வண்டி தான் வச்சுருந்தாங்க. மாட்டு வண்டி, இப்படி ஒவ்வொரு நுணுக்கமான செய்திகள் இருக்குது. எப்படியெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அப்படின்னா, அந்த சமூகத்தில் வாழ்ந்த 3வது தலைமுறையை சார்ந்த இன்று உயிரோடு இருக்கிறவர்களிடத்தில் போய் சம்சாத் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய வாய்மொழியிலிருந்து வரலாறு எடுத்திருக்கிறாங்க. எங்கள் முன்னோர்கள், எங்கள் தாத்தாக்கள் எப்படியெல்லாம் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி வந்து வரலாறை நாம் எவ்வளவுதான் புதைக்க முடிந்தாலும் அது வந்து நீங்கள் பாபரி மசூதின்னு பேரை சீப் எடுத்து மறைச்சி வச்சுட்டா கல்யாணம் முடங்கிடும். அது மாதிரி பாபரி மசூதி பேரை சொல்லாமல் இருந்தால் தெரியுமா? ராமர் கோவில் இருக்கிற வரைக்கும் பாபரி மசூதி நினைக்கப்படும் இல்லையா? அதனால வரலாற்றில் வந்து எவ்வளவுகள், இது ஒரு சில உதாரணங்கள் தான். இது எவ்வளோ உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்படி வரலாற்றில் இருந்து இந்த சமூகம் மீண்டெடும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இதுவரை நமக்கு கற்பிக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு சொன்னால் ஆட்சியாளர்களுடைய வரலாறாக இருந்தது. பாபர் வந்தார், உமையூன் வந்தார், ஷெர்ஷா வந்தார் இல்லையா, அவுரங்கசீப் வந்தார், அக்பர் வந்தார், ஷாஜஹான் வந்தார் அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் வரலாறு. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை என்ன? இப்போ இருண்ட காலம் அப்படின்னு சொன்னார், களப்பிரர் ஆட்சி இருண்ட காலம் அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னா, யாருக்கு இருண்ட காலம்னு கேட்கணும். யாருக்கு இருண்ட காலம் அப்படின்னு சொன்னால், பூமியை நிலங்களை பார்ப்பனர்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க பிரம்மதானம் அப்படிங்கிற பேரில். அதையெல்லாம் தடை செஞ்சார். ஏன் மாப்பிள்ளைகளுக்கு எதிராக பிரிட்டிஷ்காரன் போராடினா, அல்ல பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக மாப்பிள்ளைகள் போராடினார்னா, அந்த மக்கள் வந்து நிலவுடைமைகளுக்கு எதிராக போராடினார். நிலவுடைமை வந்து உயர் சாதிக்காரர்களாக இருந்தார்கள். அவர்கள் பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இப்படி நிறைய வரலாறு இருக்குது. எல்லாத்துலேயும் வரலாறு இருக்குது இல்லையா? இப்போ ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலம், பொற்காலம் அப்படின்னு ஒரு அவங்க கட்சியை சார்ந்தவர் ஒரு வரலாறு எழுதுகிறான்னு வைக்கும். யாருடைய பொற்காலம்? கட்சியை சார்ந்தவருடைய பொற்காலமாக இருக்கும், மக்களுடைய பொற்காலம். எல்லா காலத்திலும் மக்கள் வந்து அடிமைகளாக இருந்தார்கள். நாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம பொற்காலம் சொல்ல முடியுமா? இந்த கள்ளச்சாராய விபத்து நடந்திருக்கு, இது ஒரு பொற்காலம் சொல்ல முடியுமா? எல்லா காலத்துலேயும் இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். இப்போ வரலாற்றில் வந்து தவறான, இப்போ வந்தார்னு சொல்லாங்களே, பாபர் மட்டும்தான் வந்தார், வேற எல்லாரும் இந்த மண்ணில் பிறந்தவர்கள். இப்போ அவர்களை முழுமையாக நம்ம நிராகரிக்க முடியுமா? அக்பருடைய சபையில் வந்து மகாபாரதத்தினுடைய 10,000 ஸ்லோகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்தியாவில் ஏதாவது ஆட்சியில் நடந்திருக்கா? அவுரங்கசீப் மோசமானவர்கள்னு சொன்னாங்க. உலக வரலாற்றிலேயே அவுரங்கசீப் காலகட்டத்தில் தான் உலகத்திலேயே ஜிடிபி அதிகமாக இருந்தது. அதை சொல்வார்களா? இப்படி வந்து வரலாற்றில் நிறைய கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள். இப்போ வகுப்பறையில் கேள்வி கேட்டால் வெளியே போகணும்னு சொல்லுவாங்க மாணவன், கெட் அவுட் அப்படின்னா. மாணவன் வெளியே போனாலும் அந்த கேள்வி அங்கே நிற்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கேள்விகள் மக்கள் மனதில் நின்று கொண்டே இருக்கும். அதனால வரலாற்றை முழுமையாக கையில் எடுத்து இவர்களால் நிராகரிக்க முடியாது என்பதுதான் உண்மை. எதற்காக குறிப்பிட்டு இஸ்லாமியர்களோட அடையாள சின்னங்களா இருக்கட்டும், அவங்களோட வரலாற்றை ஏன் மறைக்கணும்னு பார்க்குறாங்க? அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பாக ஃபாசிஸ்டுகளுக்கு வந்து எப்போவுமே ஒரு எதிரி தேவைப்படுவாங்க, ஒரு அதர், பிறராக்குதல். இப்போ அமெரிக்காவுக்கு வந்து நண்பன் இல்லாமல் வாழ முடியும், எதிரி இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு காலகட்டத்தில் ரஷ்யாவை எதிரியாக கட்டமைத்து சிவப்பு அபாயம் அப்படின்னு சொல்லி எதிர்த்தாங்க. அது ரஷ்யா வந்து சிதறுண்டு போன பிறகு அந்த இடத்துல வேறு ஆள் இல்லாத போது அங்கே வந்து இஸ்லாமை வந்து அவர்கள் எதிரியாக கட்டமைத்தார்கள். அதுபோல் இவர்களுக்கு வந்து பாகிஸ்தான் இல்லைன்னா, முஸ்லீம்கள் இல்லைன்னா வந்து வியாபாரம் செய்ய முடியாது, அரசியல் வியாபாரம் செய்ய முடியாது இல்லையா? இப்போ அதனுடைய அடையாளங்களை இவர்களால் கண்களை உறுத்தி கொண்டே இருக்குது இல்லையா? ஊரெல்லாம் இப்போ குஜராத்திலேயே அகமதாபாத், அயோத்தியிலே ஃபைசாபாத், சிக்கந்தராபாத், ஹைதராபாத், இப்படி வந்து இந்த அடையாளங்கள் நகரங்களாக, பூங்காக்களாக, நினைவு சின்னங்களாக, உலக அடையாளங்களாக இங்கே இருக்கிறது.
உலக தாஜ்மஹாலை போன்ற அழகான அடையாளங்கள், குத்துப் மினாரை போன்ற உறுதியான அடையாளங்கள், செங்கோட்டையை போன்ற வலிமையான அடையாளங்கள். அதுக்கு மேலே நின்று தான் இவங்களுக்கு வந்து உறுதியாக்க முடிகிறது. அதற்கு மேலே நின்று தான் அவர்களுக்கு வந்து சுதந்திர தினத்தையும் ரிப்பப்ளிக் டேயும் அனுமதிக்கும். அவர்கள் உருவாக்கிய சாலைகளில் தான் இவர்களுக்கு ராஜகம்பீரமாக நடக்க முடிகிறது இல்லையா? அதனால் வந்து அதையெல்லாம் வந்து அழிக்க பார்க்கிறார்கள். அதில் வந்து நடக்கிற விஷயம் இல்லை இல்லையா? எத்தனை தான் அழித்தாலும் சரி. டெல்லியில் நம்ம ட்ரெயினில் போனால் நிசாமுதீன் அவுலியாவுடைய பேரில் தான் அந்த இடம் இருக்குது. உங்கள் பேரை நீக்கின உடனே இந்த அடையாளங்கள் எல்லாம் அழிந்து போகுமா இல்லையா? இசைக்கு இஸ்லாமியர்கள் ஆக்கிய பங்கு இருக்கு இல்லையா? ஜாக்கிர் ஹுசைன் இல்லாமல் அதுபோன்று எத்தனையோ இசை ஹிந்துஸ்தானி இசைகளுக்கு அவர்கள் அளித்த அன்பளிப்பு இருக்கு இல்லையா? ஓவியங்களுக்கு ஹுசைன் அளித்த அன்பளிப்பு இருக்கு இல்லையா? இது மாதிரியான இந்தியா முழுவதும் அந்த அடையாளங்களால் நிரம்பி வழிகிறது. அதை வந்து இவர்களால் கலாச்சாரத்தில், பண்பாட்டில், இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பட்டியலை போய் பார்த்துட்டிங்கன்னா டெல்லியில் அதில் வந்து ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களுடைய இருக்குது. சுதந்திர போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுடைய பட்டியலை 5 தொகுதிகளாக போட்டிருக்கிறாங்க. ICHSR, இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். அதில் ஒரு தொகுதியிலேருந்து மாப்பிள்ளை போராளிகள் 367 பேரை நீக்கிட்டாங்க. ஆனால் நீக்கினாலும் நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு தகவல்கள் எங்கிருந்தெல்லாம் கிடைக்கிறது. குஞ்சாலி மரைக்காரை வந்து வரலாற்றிலேருந்து நீக்க முடியுமா? வாரியன் குஞ்சத்து குஞ்சு அகமது ஆஜியும் ஆலி முஸ்லியாரையும் மம்புரம் தங்களையும் எல்லாம் நீக்க முடியுமா இல்லையா? நம்ம வந்து முதல் நான் கார்ப்பரேஷன் மூவ்மெண்ட்டு காந்தி தான் நடத்தினான்னு நினச்சோம். ஆனால் போர்த்துகீசியர்களுக்கு எதிராக வெளியங்கோடு உமர் காலி அவர்கள், சீஃப் காசிங் இங்கே சொல்லுவாங்க, அவர்கள் வந்து கோழிக்கோட்டில் கலெக்டரேட்னு சொல்லக்கூடிய துக்கடி ஆஃபீஸில் போய் பேசியிருக்கிறார். நம்ம கட்டபொம்மன் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராகத்தான் பேசினது தான் முதல் பேச்சுன்னு நினச்சோம். நம்ம வரி ஜிஸ்தி யாரிடம் கேட்டாய், மாமனா மச்சானா மானம் கெட்டவனேண்டு. அதே ஒரு வயதான ஒரு சீஃப் காசி வந்து போர்த்துகீசியர்களுக்கு எதிராக வந்து கேட்டிருக்கிறார், நம் வரி கொடுக்குவதற்கு இது எங்களுடைய மண், நீ யார் வரி கேட்க அப்படின்னு வரலாற்றில் இருக்கு. முதல் நான் கார்ப்பரேஷன் மூவ்மெண்ட் அதுதான். இந்த மாதிரியான நிகழ்வுகளால் நிரம்பி கிடக்கிறது, புதையல்களாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து என்றைக்குமே அப்படி புதைத்து விட முடியாது. அது விதைகள், அது விருட்சமாக வளர்ந்து வரும் என்பதுதான் பாசிஸ்டுகளுக்கு பயம். அதனால்தான் அவர்கள் இதையெல்லாம் அழிக்க பார்க்கிறார்கள். சார், இன்றைக்கு பல வரலாற்று நிகழ்வுகளை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.